ஹலோ காய்ஸ், இட்ஸ் பீட்டர் ஃப்ரம் வியட்நாம். இன்றைக்கி நம்ம வந்து இன்ஸ்டா 360 X4ஓட செட்டப் இன் வியட்நாம் பைக்கில் நான் பார்க்க போகிறோம். நான் வியட்நாமில் யூஸ் பண்ணக்கூடிய பைக்கு இது யமஹா கம்பெனி ஜூபிட்டர்னு ஒரு நேம் உள்ள பைக்கு. ஸோ இதில் ஸ்பெஷல் என்ன வந்து 4 கியர் உண்டு, ஆனால் கிளச்சு கிடையாது. இன்னொரு பெரிய ஸ்பெஷல் என்ன வந்து ஆக்ஷன் கேமரா மாட்டுறதுக்குள்ளே ஹோல்டர்ஸோ எதுவுமே இங்கே கிடையாது. இதில் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன், அந்த கிரில் ஒன்று ஃப்ரண்டில் திங்ஸ் ஸ்டோர் பண்ணதுக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து இன்ஸ்டா 360 வாங்கின நேரமே வந்து பைசைக்கிள் ரைட் பண்ணதுக்கு ஒரு மவுண்ட் உண்டு. ஸோ அந்த மவுண்ட்டே வாங்கியிருந்தேன். ஸோ அதை என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த கிரில்லில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். இந்த மவுண்ட்டை பைக்கோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பிறகு வந்து அந்த இன்ஸ்டா செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு கனெக்ட் பண்ணி அதை வந்து ஹை ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட் இதே செட்டப்பில் வச்சு கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்த டைமில் எனக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்ன வந்து ஸோ மேலே ஆங்கிளில் இருக்குது, ஆனால் ஃபேஸ் ஒழுங்காக தெரியாது, மற்றதெல்லாம் ஒழுங்காக இருக்குது. ஸோ ஒரு ஆங்கிள் சர்ச் வச்சு எடுத்தாலும் நம்ம ஃபேஸ் எதுவும் கவர் ஆகாமல் மேலேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. ஸோ அதோட வீடியோ கிளிப் நான் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ப்ளஸ் இன்னொன்று நான் டிக்டாக் வந்து ஸ்க்ரோல் பண்ணார வந்து எனக்கு இன்னொரு செட்டப்பும் வந்து கிடச்சிது மிரரில் மாட்டுறதுக்கு. ஸோ அந்த செட்டப்பையும் காணிக்கிறேன். நீங்கள் 2 செட்டப்போட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் நல்லா கவனித்தேன், நம்ம எந்த ஆங்கிளில் எடுக்கிறோன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து மவுண்ட் பண்ணோன்னா வீடியோஸ் நல்லா இருக்குது. இந்த செட்டப்பில் வந்து நம்ம மிரரில் வந்து மாட்டியிருக்கோம். ஸோ இந்த கேஜெட்டை வாங்கி மாட்டினேன். ஸோ இதுவும் சீப்பாக தான் இருந்தது வியட்நாமில். ஸோ இந்த ஆங்கிளில் வீடியோ எடுக்க நேரம் வந்து நம்ம ஃபேஸ் எல்லாம் கிளியராக தெரிஞ்சுது. ப்ளஸ் வந்து சரௌண்டிங்கை வந்து கிளியராக கேப்சர் பண்ண முடிஞ்சது. நம்ம ஊரில் வந்து டிக்டாக் வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் போடுறதை பார்த்து நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து டிக்டாக்ல வந்து ரொம்ப சீப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அதை பார்த்து தான் இது வாங்கினேன். இந்த கேஜெட் வாங்கின பிறகு வந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த மவுண்ட் வாங்கின பிறகு வந்து எனக்கு கேமரா வந்து ஹேண்டில் பண்ணதுக்கும் ஈஸியாக இருந்தது. ஸோ முன்னாடி ஃப்ரெண்டில் வச்சு நம்ம ஹைட்டாக தூக்கி வச்சுருக்க டைமில் வந்து அந்த ஆங்கிள் வந்து எனக்கு ப்ராப்பராக செட் ஆகிற ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருந்தது. ஆனால் இந்த செட்டப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கொடுத்து ப்ளஸ் இன்னொன்று இதை வந்து ஆப்ரேட் பண்ணது ரொம்ப ஈஸியாக தேவைப்பட்ட நேரம் ஆன் பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட நேரம் ஆஃப் பண்ணிக்கலாம், கரெக்டான இடத்துல இருந்துக்கும். ஆனால் நம்ம ஃப்ரெண்டில் வச்சுருந்ததில் வந்து அதை மவுண்ட் வச்சு அதுக்கு மேலே தூக்கி அதை செல்ஃபி ஸ்டிக்கோட ஹைட் ஏற்றி திருப்பி ஆன் பண்ணணும். ஸோ ரன்னிங்கில் நம்ம வந்து பண்ண முடியாது. ஆனால் இந்த கட்செட்டில் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வச்ச செட்டப் அந்த கிரில்லில் மாட்டின செட்டப்பில் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ செகண்டு வந்து நைட் வெர்ஷன், அது வந்து ஃப்ரண்டு மிரரில் வச்ச செட்டப் போடுறேன். 2க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் எந்தெந்த ஆங்கிள் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து இன்னும் பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும்.